இங்க எதுக்கு வந்தோம்? ஷூட்டிங் எங்க நடக்குது? டேய் ஷூட்டிங்லாம் என்னடா இப்ப? இதுல என்ன இருக்குன்னு சொல்லு. அம்மாவோட துணி. ஏய் விடு. குர்ரா பாக்குறேன். டேய் இது சல்வார் சூட். உங்க அம்மா புடவைதானடா கட்டுவாங்க. என்ன இது? அது இங்க பாரு, எங்களுக்கு நல்லா தெரியும் நீ பாய் இல்ல கேர்ள். என்ன தீரஜ் எங்க கிட்ட சொல்லிட்டா. தீரஜா? ஆமா தீரஜ் தான். ஆனா நீ டென்ஷன் ஆகாத, நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். சரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க, எங்களுக்கும் பார்க்கணும். பொண்ணோட ட்ரெஸ்ல பார்க்க எங்களுக்கும் ஆசையா இருக்கு. ப்ளீஸ் இதெல்லாம் வேண்டாம். எங்க கிட்ட நடிக்காதடா. ஓ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரியா? டேய் போடா. வணக்கம், நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா. கிரைம் பேட்ரோல் எச்சரிக்கை விமன் அகெயின்ஸ்ட் கிரைமின் இந்த எபிசோடிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு உலகம் வேகமா முன்னேறிட்டு போகுது. பெண்கள் வெளியே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, முன்னேறிட்டு இருக்காங்க. ஆனா பெண்களோட நடக்கிற கிரைம்ஸ் கூட அதே வேகத்தோட முன்னேறுது. யோசிங்க, ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது அந்த பெண்மணிக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை யோசிங்க. இது ஒரு தாயோட மனசை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு தெரியுமா? பெண்களுக்கு நடக்கக்கூடிய ரேப், சித்திரவதைகள், மாலிஸ்டேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது சில குடும்பங்கள் பெண்களை காப்பாத்த எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மீர்கஞ்ச், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தது. இங்க ஒரு குடும்பம் தன்னோட பெண்ணை காப்பாத்துறதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீம்க்கு போறாங்க. ஆனா அதோட விளைவு அவங்க நினைச்ச மாதிரி கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. ஹலோ சார், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டெட் பாடி இருக்கு சார். பொண்ணோட வயசு 15லேருந்து 16 தான் இருக்கும். கழுத்துலையும் முகத்துலையும் நாய் கடிச்சது தெரியுது. பூஜா சார், துணி கொண்டுட்டு வா. நல்லா செக் பண்ணுங்க. ஓகே சார். சார் மொத்த டேட்டா பேஸையும் செக் பண்ணியாச்சு. இவ அடையாளம் தெரியற மாதிரி எதுவுமே கிடைக்கல சார். காலம் கெட்டு போயிருக்கு. அநியாயத்தை பாரு, போலீஸ் ஸ்டேஷன் வெளியிலேயே கொலை நடந்திருக்கு பாரு. நாளைக்கு நீயே பாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே மர்டர் நடக்கும். சரியா சொன்னப்பா. டேய் போங்க, இங்க இருந்து போங்க. சார் சார், பொண்ணோட நிலைமை பார்க்கும்போது ரேப் நடந்திருக்குன்னு தெரியுது. இந்த துப்பட்டாவை வச்சு தான் கழுத்தை கூட நெரிச்சிருக்காங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிரு. எல்லா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டையும் செக் பண்ணிடு. பொண்ணோட டீட்டெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார் சார் என்னாச்சு சார்? ஸ்டேஷனுக்கு வெளியில 2 பேர் பேசிட்டு இருந்ததை கேட்டியா? இப்பெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வெளியிலேயே கொலை நடக்குது. அந்த வார்த்தையை என்னால மறக்க முடியல. ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே பாடி கிடைக்குது. இது வெட்கக்கேடான விஷயம். கொலைகாரன் யாருன்னு தெரியல, ஆனா இதை பண்ணி பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான் சார். கொலைகாரன் நினைச்சிருந்தா பொண்ணோட முகத்தை செதைச்சிருக்கலாம், அப்பதான் அடையாளம் தெரியாது. ஆனா அவன் அதை செய்யலையே. ஒருவேளை பொண்ணு இந்த ஊரா இருக்க மாட்டாளோ சார்? எனக்கு தெரிஞ்ச அந்த கொலைகாரன் நமக்கு சவால் விடுறானோன்னு தெரியுது. முடிஞ்சா என்ன புடிடான்னு சொல்றான். சார் சார், இன்ஃபர்மேஷன் கிடைச்சதை வச்சு பார்க்கும்போது மீர்கஞ்ச் அதோட பரேலியில இருந்து எந்த பொண்ணோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் இல்லை. 24 hours இன்னும் வெயிட் பண்ணலாம். சரிங்க சார். சார் சார், என் பையன் தீரஜ் நேத்துல இருந்து காணோம் சார். கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சரி, முதல்ல உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. நேத்துல இருந்து அவனை காணோம் சார். சார், என் பேரு முகேஷ் மிஸ்ரா. இவ என்னோட மனைவி சுமன். நாங்க கோமதி நகர்ல இருக்கோம். எனக்கு 12 வயசு பையன் இருக்கான் தீரஜ்.
இது அவனோட ஃபோட்டோ சார். அவனை நேற்றுலேருந்து காணோம் சார். தீரஜ் கிட்ட ஃபோன் இருக்கா? இல்லை சார். சார் எனக்கு தெரிஞ்சு அவன் சூரஜ் கூட ஓடி போயிருக்கலாம் சார். எந்த சூரஜ்? சார் ஒரு நிமிஷம், நீங்க சூரஜ் கூட பத்தியா பேசுறீங்க? ஆமா, உங்களுக்கு சூரஜ் எப்படி தெரியும்? சார் இதை பாருங்க, சூரஜ் கோடோட அம்மா சரோஜ் கோடு நேற்று ராத்திரி இங்க வந்திருந்தாங்க. சார் எங்க பையன் சூரஜ் இன்னைக்கு 6 மணிக்கு மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்க போயிருந்தான் சார். இப்ப வரைக்கும் திரும்பல சார். நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை அவன் கூட. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எங்கேயாவது அவங்க போயிருக்கலாம். ஆனா சார், அவனுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கான். எங்க பக்கத்து வீட்டு பையன் தீரஜ். சூரஜ் கிட்ட மொபைல் இருக்கா? இல்ல. சரி, போட்டோ இருக்கா? ஆமா சார், சூரஜும் தீரஜும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார். இங்க பாருங்க, சூரஜ் காணாம போனா அப்ப சரோஜியே நம்ம கிட்ட சொல்லல. அவன் நம்ம கிட்டயும் சொல்லிருக்கலாம்ல. ஆமா, கண்டிப்பா சொல்லியிருக்கணும். சரி, தீரஜ் எங்க போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ கேட்டிங்களா? கேட்டோம் சார். எங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபோன் போட்டோம். ஆனா அவங்க டெல்லி லக்னோவில் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சூரஜும் தீரஜும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதோட சூரஜையும் காணோம். அப்படின்னா 2 பேரும் ஒன்னா கூட இருக்கலாம் சார். வீட்டில் ஏதாவது நடந்ததா? ஒருவேளை அவனை திட்டி ஏதாவது சண்டை போட்டு அந்த மாதிரி ஏதாவது? இல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. உங்க பையனோட போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் இவர்கிட்ட கொடுங்க. சார் ஒரு லீட் இருக்கு. இந்த பொண்ணோட குர்த்தால ஒரு டைலர் டேக் இருக்கு, சத்யம் டைலர். இந்த பேர் கொண்ட டைலர் ஷாப் அண்ணா நகர் பஜார்ல கூட இருக்கு. இதுல இருந்து ஒண்ணு தெளிவா தெரியுது. பொண்ணு ஏதோ பக்கத்து ஏரியால தான் இருக்கிறா. அந்த டெய்லர் கிட்ட பேசிப்பாரு. இந்த குர்த்தா இந்த கடையில தச்சது தானே? நான் ஃபோன் பண்றேன். ஆமா மேடம், இது எங்க கடை லேபிள் தான். இதை நான் தான் தைச்சேன். என்னாச்சு மேடம்? இது ஒரு மர்டர் கேஸ். இது கொடுத்தது யாரு? மேடம், இது யாருதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி நிறைய தைச்சு கொடுத்துருக்கேன். ஆனா ரசீது கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஆமா மேடம், அது பாருங்க எல்லாமே இருக்கு. இந்த வருஷத்தோடது தான். சிசிடிவி இருக்கா? இல்லை மேடம், கடை நடத்தி என் குடும்பத்தையே ஒழுங்காக நடத்த முடியல. இவங்களுக்கும் ஒழுங்காக சம்பளம் கொடுக்க முடியல. சிசிடிவியை எப்படி பொறுத்துறது? சிசிடிவி கம்பல்சரிங்க. தெரியும்ல, சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். மேல் இடத்துக்கிட்ட என்ன பேசுறது? ஒரு பொண்ணோட பாடி ஸ்டேஷனுக்கு வெளியில கிடைச்சிருக்கு. அவ யாருன்னு இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க கூட முடியல. நம்ம முகத்துல நேரடியா அரைஞ்சிருக்காங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே. சூரஜ் நடக்கிறத பாத்தியா? அப்படியே இடுப்பு ஆட்டிட்டே நடக்கிறான். இப்ப பாரு, சூரஜ் அப்படியே வெக்கப்படும். நீங்க ஓயவே மாட்டீங்களா? எப்ப பாரு ஒரே பேச்சு. அவனை கொஞ்சம் தனியா விடுங்கடா. சரி, தனியா விட்டுறோம், சத்தியமா விட்டுறோம். ஆனா நாங்க கேக்குற கேள்விக்கு அவன் பதில் சொல்லணும். ஏன்பா நீ என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல. நீ எங்க கூட நின்னுட்டு சுசு போக மாட்டேங்கிற? ஏன் உள்ள டாய்லெட் போய் பண்ற? அது டாய்லெட்ல தான் கம்ஃபர்டபிளா இருக்கு. பொண்ணுங்க மாதிரி டாய்லெட்ல போய் சுசு பண்ணுவியா? அப்படி உங்ககிட்ட என்ன இருக்கு? எங்க கிட்ட இல்லாததை வெச்சுங்க. சரி, இங்க வா. நீ போடாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன் மச்சான், மறுபடியும் கிண்டல் பண்றாங்க. விடு. ஹேய், போதும், கிளம்புடா. டேய் சூரஜ், இவன் பொண்ணுங்கள மாதிரி ஓடுறான்டா. அழகா தான் இருக்கான். சூரஜ் நில்லுடா. அவங்க பேசினதை மறந்துடு. எப்படிதான் மறைக்க? அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா? யாருக்கும் எதுவும் தெரியாது. நான் இருக்கேன்ல. சரி, அழுகையை நிப்பாட்டு. தேங்க்யூ தீரஜ். நீ தான் என்னோட உண்மையான ஃப்ரெண்ட். தீரஜ், நீ போ, இல்லைன்னா சுமன் ஆண்டி திட்டுவாங்க. திட்டுறது இல்ல, அடிக்கிறதுக்கு கூட காரணம் தேடுவாங்க. தீரஜ், வரேம்மா. ஏன் தொண்டை கீழே கத்துறீங்க? போ.
குட்டி பையன் வந்துட்டான். வா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். புது ட்ரெஸ் எப்படி இருக்கு? எனக்கு இது வேண்டாம். ஏன், என்னாச்சு? இது நல்லா தானே இருக்கு. என்ன ஆச்சா? அம்மா, நான் இல்ல. எவ்வளவு நாள் தான் நான் பையன் மாதிரி நடிக்கிறது? என்னம்மா இதெல்லாம்? டைட்டா ஒரு பனியனை போட்டு விடுறீங்க, ஏன் உண்மையை மறைச்சு வைக்கிறீங்க? அம்மா, செஸ்ட் வலிக்குது, எனக்கு மூச்சு விடவும் கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்கூல் பசங்களும் நோட்டீஸ் பண்றாங்க. என்னோட பாடி உங்க பாடி மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தொடவும் முயற்சி பண்றாங்க. எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அம்மா, பையனை மாதிரி நடிக்க முடியாது. இதுக்கு மேல வேண்டாம். இன்னும் கொஞ்சம் மாசம்தான் கண்ணா. எப்போ உனக்கு 16-17 வயசு ஆகுமோ ஒரு நல்ல பையனை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோமா. அம்மா, ஒருவேளை நானே ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டா? உனக்கு யாரையாவது பிடிக்குமா? 12ஆம் கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான். என்ன பாரு, உனக்கு மனோஜ் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் என்ன நினைக்கிறான்? அவனுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதானே எனக்கு தெரிஞ்சா அது நல்லா தான் இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? நீ டைரக்டா அவன்கிட்டயே கேட்ற. நீ ஒரு பொண்ணுன்னு அவன்கிட்ட சொல்லிட்டியா? இல்லம்மா, இது வரைக்கும் இல்ல. அவன்கிட்ட நீ சொல்லவும் கூடாது. வேண்டாம், உனக்காக பையனை நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ஒரு நல்ல பையனை. மா, உங்க பேச்ச நான் எப்பவும் கேட்பேன். என் பேச்ச ஒரு வாட்டி கேளுங்களேன். என்னோட சிலபஸை நான் முன்னாடியே முடிச்சிட்டேன். சொன்னனே, எக்ஸாம்க்கு முன்னாடி ரிவிஷன் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். மனோஜ், எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. அது ரொம்ப முக்கியம். சைட்ல வாய. உனக்கு ஏதாவது சொல்லணுமா வேணாமா? என் டைமை வேஸ்ட் பண்ணாத. மனோஜ், இது உனக்காக வாங்கிட்டு வந்த சாக்லேட். என்னடா மனோஜ், இப்போ இந்த பையன் உனக்கு கண்டிப்பா கிஸ் கொடுக்க போறான். லூசாடா நீ? உனக்கு என்ன நானா கிடைச்சேன்? ஓடி போயிடு போ. என்ன கண்ணெல்லாம் செவந்து போகுது? அவனுக்கு மட்டும் சாக்லேட் கொடுப்பியா? ஏன் எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா? சொன்னா புரியாதா? இங்க இருந்து போ. என்னடா முறைக்கிற? கிளம்பு. டேய் வாடா, போயிட்டு வரேன்டி. கிளம்புறோண்டி. சூரஜ், ஒரு விஷயம் சொல்லு. இந்த மனோஜ் மாதிரி ஒரு பையனுக்கு ஓப்பனா சாக்லேட் கொடுக்குறியே, உன்னை கிண்டல் தானே பண்ணுவாங்க? நான் ஒரு பொண்ணு. எனக்கு யாரு பிடிக்குமோ அது உங்ககிட்ட சொல்லவும் முடியல. என் அம்மா இப்படி அநியாயம் பண்ணிருக்காங்க. தீரஜ், சுமனேட்டி கூப்பிடுறாங்க. தீரஜ், உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கானா? நீங்க வந்து என்னடா பண்ற? சொல்லுடா. சுமனேட்டி, ப்ளீஸ் அவனை அடிக்காதீங்க. உன்னாலதான் இங்க இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. உன்னாலதான் எப்ப பாரு இவன் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கான். வீட்டு வேலை எதையுமே செய்யறது கிடையாது. ராஜா மாதிரி மகாராஜா மாதிரி ஊர் திரிவான். மறுபடியும் என்ன அடிச்சேன்னு வை. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? போடா, வீட்டுக்கு போடா, உள்ள போடா. ஓவரா போகுது. தேவையில்லாம என்ன அடிக்கிறாங்க. இதுக்கு மேல பொறுத்துக்க முடியல. ஏதாவது பண்ணி ஆகணும். ஏதாவது பண்ணா உங்க பாவம் என்ன பண்ணுவாங்க? இங்க பாரு சூரஜ், என் சீக்கிரட்டை உன்கிட்ட தான் சொல்றேன். இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியக்கூடாது, இல்லன்னா எல்லாம் கெட்டுடும். உன் விஷயத்த சீக்கிரட்டா வச்சிருக்கேன். ஏன் சீக்கிரட்டையும் சீக்கிரட்டா வச்சுக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணு. மத்த பொண்ணு மாதிரி வெளியே சொல்லிடாத. நீ ப்ராமிஸ் பண்ணு. இந்த மாதிரிலாம் பேசாத தீரஜ். நான் ப்ராமிஸ் பண்றேன். நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். தீரஜ், மொத்த நாளும் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு திரியற. இங்க வா, வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு. வரமா. பொறுக்கி பையன். இத பார், மறந்துடாத. ப்ராமிஸ மீறிடாத.
உன்னை தேடி தான் வரேன். இந்தா காய்கறி வாங்கிட்டு வா. அப்படியே சத்யம் டெய்லர் கிட்ட போயிட்டு வா. சல்வார் கமீஸ் தச்சாச்சா இல்லையான்னு கேளு. சல்வார் கமீஸ் பெண்களுடையா? எனக்காகவா? பின்ன என்ன எனக்காகவா? உனக்காக ஒரு இடத்துல பேசியிருக்கேன். பையன் வீட்டுல உன்னை பாக்குறதுக்காக வராங்க. அதிகம் யோசிக்காத, சீக்கிரமே நீ ஒரு பொண்ணு மாதிரி வாழ போற. போ. பாத்தீங்கல்ல, ஒரு அம்மா தன்னோட பொண்ணோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு டெஸ்பரேட் ஆயிருக்காங்க. தன்னோட மகளை ஒரு பையனை மாதிரி வாழணும்னு வற்புறுத்தி இருக்காங்க. இருந்தாலும் போலீஸ் சூரஜையும் தீரஜையும் தேட ஆரம்பிச்சாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல, பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல. ஆனா அந்த 2 பேர்ல ஒருத்தர் பொண்ணுங்கிறது அவங்களுக்கே தெரியல. இது ஆச்சரியம்தான். இந்த நேரத்துல அந்த மிஸ்ட்ரி கேர்ளோட பிஎம் ரிப்போர்ட் வந்தது. அதுல அவளை கேங் ரேப் பண்ணதா இருந்தது. அதுல அந்த 2 பேரோட சீமன் சாம்பிள் கிடைச்சது. கூடவே யூஸ் பண்ண ஒரு காண்டமும் கிடைச்சது. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. 3 பேர் சேர்ந்து அவளை ரேப் பண்ணாங்க. அதுவும் அவளோட நகங்கள்ல ஸ்கின் ட்ரேசஸும் இருந்திருக்கு. அவ தன்னை காப்பாத்திக்க போராடி இருக்கா. அதுவும் எப்போ அவளோட துப்பட்டாவை எடுத்து கழுத்தை நெரிக்கும் போது அந்த ரேபிஸ்ட் அவளை கொன்னு இருக்கான். இந்த மிஸ்ட்ரி கேர்ளோட பாடி கிடைச்சு கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது. ஆனா இதுவரைக்கும் யாருமே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. போலீஸ் என்ன முடிவு பண்ணாங்கன்னா 5th ஜனவரி நைட்ல இருந்து 6th ஜனவரி மார்னிங் வரைக்கும் டம் டேட்டா எடுத்தாங்க. அப்போதான் சரோஜ் சூரஜ காணோன்னு ஸ்டேஷனுக்கு போய் கலாட்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து 36 மணி நேரம் ஆகுது சார். என் பையன் எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா? மேடம், நாங்க எல்லா ஆக்ஷனும் எடுத்துட்டு இருக்கோம். ஏதாவது தெரிய வந்தா நாங்க கால் பண்றோம். எனக்கு என் பையன் வேணும், அவ்வளவுதான். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க அவனை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுடைய புருஷனை அனுப்பி வைங்க. எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு சார். 14 வருஷம் ஆகுது. இந்த விஷயத்தை நீங்க முதல்ல எங்க கிட்ட சொல்லலையே. இதுக்கும் என் புருஷனுக்கும் என்ன சம்பந்தம் சார்? சம்பந்தம் இருக்க. நீங்க அவருடைய பேரும் அட்ரஸையும் கொடுங்க. அவர் பேர் மகேந்திரன் கவுட், பரேலியில இருக்காரு. சூரஜ் அவளோட அப்பாவை பாத்துருக்கானா? எப்பவாவது. ஒருவேளை உங்க பையன் அவர்கிட்ட போயிருக்கலாம்ல? என் பையன் அவர்கிட்ட போகவே மாட்டான் சார். இப்ப எங்க இருக்கானே தெரியல. அவனை பத்தி தெரிஞ்ச உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். இப்ப நீங்க போலாம். அவனை தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். பூஜா வாங்க வாங்க. ஷர்மா, நீ மகேந்திர காடை போய் பாரு. சூரஜை பத்தி அவனுடைய பக்கத்து வீட்லயும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் போய் கேளு. சார். மேடம், சூரஜும் தீரஜும் எப்பவும் ஒன்னா தான் இருப்பாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸு. மற்றபடி சூரஜ் யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டான். சூரஜ் எனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணான். அது ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். என் மானத்தையே வாங்கிட்டான். எல்லாரும் அவனை அழகேன்னு கிண்டல் பண்ணுவாங்க. மேடம், சரோஜோட கணவனை நாங்க பார்த்ததே இல்ல. 2-3 தடவை அவன் கிட்ட கேட்டான். அவன் ஆனா சரியா பதிலே சொல்லல. ரொம்பவே விசித்திரமா இருப்பான் சார். ஸ்கூல்ல எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவாங்க. தீரஜ் கூப்பிட்டதுனால அவனுக்கு நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம் சார். மேடம், சூரஜும் தீரஜும் 2 பேரும் எப்பவுமே ஒன்னாவே இருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் தீரஜோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால தீரஜ் மேல அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. அதோட வெளிப்படையா அடிக்கவும் செஞ்சாங்க. ஆனா தீரஜ்க்கு சூரஜ் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவான். 2 பேரும் காணும்னா கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. சார், என் பேர் தான் மகேந்திரா கவுட். ஆனா சரோஜ் பேர்ல எனக்கு பையனே கிடையாது. ஆனா உங்க மனைவி உங்க பையன் சூரஜோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்களே. சூரஜா? இருக்காது சார். எனக்கு பையன் இருந்திருந்தா எதுக்கு சார் அவளை விட்டுட்டு நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க போறேன்? அது 16 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அதனால அவளை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வேற யாரு மூலமாவது பையன் பிறந்திருந்தா எனக்கு அது தெரியாது சார். அதாவது பொண்ணு பேரு சஜினி. அப்படி பார்த்தா அவளோட வயசு இப்ப அவளுக்கு 16 வயசு இருக்கணும். அப்படி பார்த்தா மகேந்திரக்கும் சரோஜினிக்கு வேற குழந்தையே கிடையாது. எஸ் சார். ஆனா சரோஜினி வேற கல்யாணம் பண்ணிக்கலையே. அந்த சூரஜோட போட்டோவை காட்டு. நீங்க என்ன சொல்றீங்க சார்? சூரஜ் ஒரு பையன். சரி, இப்ப சொல்லுங்க, உண்மை என்ன? டாக்டர், லாயர், போலீஸ் இவங்க 3 பேர்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க கூடாது. இங்க பாருங்கம்மா, நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணலாம். நாங்க உங்களுக்கு எப்படி உதவி பண்ண முடியும்? நீங்க தெளிவா உண்மையை சொன்னாதான் எங்களால சூரஜை கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ். இதோ பாருங்க, இந்த போட்டோல ஒரு பையனுக்கு பொண்ணோட ட்ரெஸ் போட்ட மாதிரி தெளிவா தெரியுது. சொல்லுங்க ப்ளீஸ். ஆமா சார், சூரஜ் ஒரு பொண்ணு. அவளோட அப்பா தான் இவளுக்கு சஜினின்னு பேர் வச்சாரு.
நான் தான் பேரை மாத்தி சுருளின்னு வச்சேன். சரி, உங்க அப்பா எங்களை வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. என்னோட சிஸ்டரை எப்படி பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணாங்களோ என் பொண்ணுக்கு அதே மாதிரி நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதனால எப்போ மீர்கஞ்ச் வந்தோமோ அப்போ அவளுக்கு 7-8 வயசு. அப்போ இது எல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்றேன்ப்பா. ஏன் ஃப்ராக்கை எதுக்காக கழட்டிட்டீங்க? இனி இந்த ட்ரெஸ் அதோட புது பேரு. எல்லா கெட்டதுல இருந்தும் உன்னை காப்பாத்தும். இது உனக்கு ஒரு கவசமா இருக்கும். என்னோட புது பேர் என்ன? இன்னில இருந்து உன்னோட பேர் சூரஜ் கவுர். சூரஜா? அதோட நீ ஒரு பையன். இனிமே உன்கிட்ட யாராவது பேர் கேட்டா நீ சூரஜ்னு சொல்லணும். என்ன சொல்லுவ? சூரஜ். சரி, சுரிலியோட போட்டோ இருக்கா? இருக்கு சார். அவளுக்கு கல்யாணம் பண்ண முடிவு எடுத்து அதனால போட்டோ இருக்கு. என்னாச்சு சார்? எதுக்காக இப்படி பாக்குறீங்க? சுருளி எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். சுருளி, உனக்கு என்னாச்சு? சுருளி, ஏங்க இதெல்லாம் எப்ப நடந்தது? இவளை கொலை பண்றதுக்கு முன்னாடி பல பேர் சேர்ந்து இவளை பலாத்காரம் பண்ணிருக்காங்க. என்ன? ஏங்க இது எப்படிங்க நடந்தது? இதெல்லாம் நடந்திருக்காதுங்க. மிருகம் கிட்ட இருந்து காப்பாத்த தானே நான் இவ்வளவு சூரஜா வளர்த்தேன். கடைசியில இதெல்லாம் நடந்துடுச்சா? இல்லைங்க, இதெல்லாம் நடந்திருக்காது. நான் என்னோட மகளை 6 மணிக்கு மார்க்கெட்டுக்கு அனுப்பியிருந்தேன். காய்கறி வாங்கவும் சத்தியம் டெய்லர் கிட்ட துணி வாங்கவும் அனுப்புனேன். ஆனா போனவன் திரும்பி வரவே இல்லை. இந்த தீரஜும் சுருளியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து மார்க்கெட் போனாங்களா? ஏன்னா தீரஜையும் காணோம். சார், சுருளி 6 மணிக்கு மார்க்கெட்டுக்கு கிளம்புனா. கிட்டத்தட்ட 8 மணிக்கு தீரஜோட அழுகிற சத்தம் கேட்டுச்சு. சொல்ற பேச்சு கேக்குறது. எப்ப பாரு இத பண்ணிட்டு இருக்க. பாரு நான் என்ன பண்றேன். சுமன் சூரஜோட ஸ்டெப் மதர். இவன் மூலமா இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அதனால அவ இந்த வித்தியாசத்தை பார்க்க தான் செய்வா. வீட்டுல நடக்கிற விஷயங்களை தீரஜ் சுருளி கிட்ட சொல்லுவா. சரி, சூரஜ் தான் சுருளின்னு தீரஜுக்கு தெரியுமா? ஒண்ணுன்னு தெரியுமா? இல்ல சார், என் பொண்ணு இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லல. போலீஸ் ஒரு அம்புல 2 குறிய தாக்கினாங்க. அதாவது 2 கேசஸ சால்வ் பண்ணாங்க. அதாவது சூரஜ் எங்க இருக்கான்னு அவங்களுக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சூரஜ் தான் சுருளி. அவளோட பாடி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே கண்டெடுத்தது. ஆனா இப்ப வரைக்கும் தீரஜ் எங்க இருக்கான்ற விஷயம் போலீஸ்க்கு தெரியாது. கூடவே சுருளிய ரேப் பண்ணி கொன்னது யாருன்னு போலீஸ்க்கு தெரியாது. இந்த பையன் 5ஆம் தேதி உங்க கடையில ஸ்வீட் வாங்குறதுக்காக வந்தானா? ஆமா ஆமா வந்திருந்தானே. இவங்க அம்மா அளவு கொடுத்திருந்தாங்க. இவன் வாங்க வந்திருந்தான், வாங்கிட்டு போயிட்டான். சரி, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. தனியா வந்தாங்களா இல்ல கூட ஆளோட வந்தாங்களான்னு? அவ்வளவு ஞாபகம் இல்ல சார். சரியாவும் பார்க்கல. நான் உண்மையை தான் சொல்றேன். ராம் சரவன். அட சார், இது வெஜிடபிள் பேக். அன்னைக்கு வந்திருந்தால கவுண்டர்லேயே மறந்துட்டு போயிட்டான். நான் கொடுக்க போனேன். அப்போ அட என்னையா அது? டேய் தம்பி, இந்த காலத்து பசங்களுக்கு மறதி ரொம்ப அதிகம். நான் முகத்தை சரியா பார்க்கல. அந்த பைக்கு கூட போயிடுச்சு. இந்த ரோட்ல ஒரு ஏடிஎம் இருக்கா? ஆமா சார், முன்னாடி இருக்கு. சார், ஏடிஎம்மோட சிசிடிவி ஃபுட்டேஜ். சார், இங்க பாருங்க, பைக்ல 3 பேர். இந்த 2 பேரை எனக்கு தெரியும். சொல்லு, சுருளிய 2 பேரும் என்ன பண்ணீங்க? யார் சுருளி? எங்களுக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியாது. சூரஜை தெரியல. கடைசியா எப்ப பாத்தீங்க? ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம். மத்தியானமாவா? இதோ பாரு, நீ சொன்ன மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு உங்க 2 பேருக்கு நடுவில் பைக்கில் யார் உட்காந்துருக்கான்னு பாருங்க. சூரஜ் தானே அது? 3 பேர் எங்க சவாரி போனீங்க? அது சார், நாங்க சொல்ல மறந்துட்டோம்.
சார் ஈவினிங் நாங்கள் சூரஜை மார்க்கெட்டில் பார்த்தோம். அவனை நாங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். அது சரி, வீட்டில் ட்ராப் பண்ணீங்களா? அப்போ வீட்டில் 6:45 மணிலிருந்து இரவு 11:30 மணி வரைக்கும் ஹைவேல பழைய கிணத்துக்கு பக்கத்தில் உங்களுடைய ஃபோனோட லொக்கேஷன் எப்படி கிடைச்சிது? 2 பேரும் சூரஜ் கூட அங்கே தானே இருந்தீங்க. உண்மையை சொல்கிறீங்களா இல்லை? வேண்டாம் சார். இல்லை சார், நாங்கள் அவனை ட்ராப் பண்ணிட்டோம். இவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. சர்மா ஒரு வேலை பண்ணு, சுருளி பாடியில் சீமெண்ட் சாம்பிள் கிடைச்சதில்ல, அந்த சீமெண்ட் சாம்பிளை இவங்க 2 பேருடைய சீமெண்ட் சாம்பிளை மேட்ச் பண்ணி பாருங்க. அப்போதான் நம்ம ஆதாரத்தோட இவங்களை கேள்வி கேட்கலாம், அதுவும் நம்ம ஸ்டைலில். சார் அன்னைக்கு ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி இருக்கும். சூரஜ் பையன் இல்லை ஒரு பொண்ணுன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. யாரு சொன்னது? நான் சொல்றத நம்புங்க, நான் உண்மைதான் சொல்றேன். எனக்கு ரொம்ப நாளா தெரியும் சூரஜ் ஒரு பொண்ணு. அதை எதுக்காக எங்க கிட்ட சொல்ற? ஏன்னா அவன் நம்மளை ஏமாத்திருக்கா. அங்கிள் எங்க ட்ரெஸ் கொடுங்க. பேரை சொல்லு. சரோஜ். சூரஜ், இங்க என்னடா பண்ற? உனக்கு தெரியுமா பழைய கிணத்துக்கு பக்கத்துல ஷூட்டிங் பண்றாங்கடா. அங்க ஆட்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க. உனக்கு தெரியுமா 1 மணி நேரத்துக்கே 2000 ரூபாய் தராங்களா? 2000மா? நல்லாதான் இருக்கு. ஆனா என்னால வர முடியாது, அம்மா காத்துட்டு இருப்பாங்க. டேய், அம்மா கிட்ட பேசியாச்சு, அவங்க சரின்னாங்க. இங்க எதுக்கு வந்தோம்? ஷூட்டிங் எங்க நடக்குது? டேய், ஷூட்டிங்லாம் என்னடா இப்ப? இதுல என்ன இருக்குன்னு சொல்லு. அம்மாவோட துணி. ஏய் விடு. குர்ரா பாக்குறேன். டேய், இது சல்வார் சூட். உங்க அம்மா புடவைதானடா கட்டுவாங்க, என்ன இது? அது இங்க பாரு, எங்களுக்கு நல்லா தெரியும் நீ பாய் இல்ல கேர்ள்னு. தீரஜ் எங்க கிட்ட சொல்லிட்டா. தீரஜா? ஆமா, தீரஜ் தான். ஆனா நீ டென்ஷன் ஆகாத, நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். சரி, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க, எங்களுக்கும் பார்க்கணும். பொண்ணோட ட்ரெஸ்ல பார்க்க எங்களுக்கும் ஆசையா இருக்கு. ப்ளீஸ் இதெல்லாம் வேண்டாம். எங்க கிட்ட நடிக்காதடா. ஓ, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரியா? டேய் போடா. சுருளியை நீங்க அங்கேயே விட்டுட்டீங்க. ஆனா அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட கொடுத்துருவான்னு பயந்து நீங்க அவளை கொலை பண்ணிட்டீங்க. அதோட அவ பாடியை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல போட்டுட்டீங்க. இல்ல சார், நாங்க அவளை கொலை பண்ணல சார், உண்மையா தான் சொல்றோம். சர்மா, இவங்க 2 பேரையும் சுருளியோட பாலியல் குற்றத்துக்காக செய்ய வேண்டியதை செஞ்சிடு. சூரஜ் பொண்ணுங்கிற விஷயம் இந்த தீரஜுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆனா சரோஜினி என்ன சொல்றா? அவ பொண்ணுங்கிறது யாருக்கு தெரியாதுன்னு சொல்றா. ஆனா சூரஜ் ஏமாத்தினதா இவங்க 2 பேரும் சொல்றாங்களே, அப்படி என்னத்தை ஏமாத்தினா? ஒருவேளை தீரஜ் இந்த சுருளியை லவ் பண்ணிட்டு இருந்தானா? இல்ல அன்னைக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? தீரஜ் சுருளியோட சீக்கிரட்டை இவங்க 2 பேர்கிட்ட ஏன் சொல்லணும்? இங்கதான் ஹைவேல பழைய கிணத்துக்கு பக்கத்துல சுருளியை ரேப் பண்ணிருக்காங்க. அங்கிருந்து நம்ம ஸ்டேஷனுக்கு வரணும்னா 6 கிலோமீட்டர் இருக்குது. பிஎம் ரிப்போர்ட் படி சுருளியோட மரணம் நைட்டு 2லேருந்து 3க்குள்ள நடந்திருக்கு. ஆனா இந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா நைட் அந்த இடத்துல இருந்து 11:30 மணிக்கே கிளம்பிட்டேன்னு சொல்றாங்க. சார், மொபைல் ரெக்கார்ட்ஸும் இதை தான் காட்டுது. மிட் நைட்ல அவங்க வீட்டுக்கே போயிருக்காங்க. சரி, இப்படி எடுத்துக்கலாம். சரி, அந்த 2 பசங்களும் அவளை கொலை பண்ணல. சுருளி ரேப் நடந்ததுக்கு அப்புறம் ஸ்டேஷனை நோக்கி நடந்து வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தா 1 மணி நேரம் ஆயிருக்கும், இல்லைன்னா 2 மணி நேரம் கூட ஆயிருக்கலாம். அதாவது 1:30 மணி, அதாவது மரணத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. எஸ். அப்ப அந்த சுருளிக்கு அந்த 1/2 மணி நேரத்துல என்ன நடந்துச்சு? போலீஸ் இந்த கேஸ சீக்கிரமா சால்வ் பண்ண நினைச்சாங்க. ஏன்னா ஒரு விஷயம் கிளியரா இருந்தது. அது என்னன்னா சுருளியோட பாடியில என்ன சீமன் சாம்பிள் கிடைச்சதோ அது அமித் பங்கஜோடது. ஆனா சுருளியோட 3வது ரேபிஸ்ட் அவன் தான் காண்டமை யூஸ் பண்ணியிருந்தான். அவன் இப்பவும் ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கான். போலீஸ்காரங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருந்த டம் டேட்டா எடுத்தாங்க. அதுல தான் தெரிஞ்சது அங்க போலீஸ் ஸ்டாஃப் மட்டும் இல்லாம ராத்திரி 2 மணில இருந்து 3 மணிக்கு இடையில 4 பேர் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அதுல 2 பேர் கொஞ்ச நேரம் தான் விசிபிளா இருந்திருக்காங்க. அப்படின்னு அவங்க டிராவல் மோட்ல இருந்திருக்கணும். அங்க இருந்து ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கணும். அண்ட் 3வது நம்பர் சரோஜோடது. ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ண வந்தாங்க. அப்புறம் 4வது நம்பர் யாரோ கிரீஷ் பாட்டக்கோடு தான். தெரியுமா, சீக்கிரம் லேட் ஆகுது எனக்கு. ஆந்தோ வரேன்.
கொஞ்சம் தண்ணி கூட. வந்துட்டா மகாராணி. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவா. இன்னைக்கு ஒரு கை பார்க்க தான் போறேன். சொல்லுங்க. கிரீஷ் பாத்தக். சொல்லுங்க. வாங்க, மீதி சாப்பாட்டை ஸ்டேஷன்ல சாப்பிடலாம். விடுங்க. சார் 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 என்னாச்சு சார்? என்ன பண்ணாரு? பலாத்காரம் அப்புறம் மர்டர். இல்ல இருக்காது. என் புருஷன் பிள்ளை பண்ண மாட்டாரு சார். 6ஆம் தேதி 16 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காரு. அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயே. சீக்கிரம் சொல்ல, டைம் வேஸ்ட் பண்ணாத. சார், அன்னைக்கு நான் வேலையில இருந்து வந்துட்டு இருந்தேன். என்னோட கார்ல. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என்னமாச்சு? என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த ட்ரக் அங்கிள் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டாங்க. ப்ளீஸ் என்னை வீட்டில் விட்டுருங்க. நீ பயப்படாத. நீ வண்டியில் ஏறுமா. அழக்கூடாது. இந்த தனி கொடு. இதை பாருமா, என்ன கேட்டா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் சரி. பயப்பட வேண்டாம். என்ன, போலீஸ் ஸ்டேஷன் 1 கிலோமீட்டர்ல வந்துடும். நம்ம இப்போ போயிடலாம். என்ன? எங்க இருக்கீங்க? எப்போ வருவீங்க? ரீமா, நான் ஓவர் டைம் பண்ணிக்கிட்டு இருந்தேம்மா. வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்பெல்லாம் ரொம்ப ஓவர் டைம் பண்றீங்க. எப்போ வருவீங்கன்னு ஒழுங்கா டைம் சொல்லுங்க. இங்க பாரு, எனக்கு வரதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும். ஹலோ ரீமா. ஏமா, இந்த பேரிகேட்டை தாண்டி போனாலே போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும். நீ அங்கே போயிடு. உன்னோட கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிடு. உன் பேரண்ட்ஸுக்கும் ஃபோன் பண்ணிடு. இல்லை அங்கிள் ப்ளீஸ், நீங்களும் வாங்கல. ஏற்கனவே எனக்கு லேட் ஆச்சு. உன் கூட வர முடியாது. ப்ளீஸ் வாங்க அங்கிள். சரி, புரியுது. முதல்ல நீ வேணா உள்ள போ. அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். என்ன? இல்ல கார்ல நீ அவளை ரேப் பண்ணிருக்கலாம். இப்ப எங்க கிட்ட கதை சொல்ற. சார், அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல. அவ தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னா. ஆனா ஃபோன் பண்ணி அம்மாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றத என்கிட்ட அவ சொல்லல. அவ அம்மா கிட்ட பேசுறதுக்காக நான் என்னுடைய போனை கொடுத்தேன். சுராஜ். ஹலோ 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 மா. ஹலோ. நான் உண்மைதான் சொல்றேன். ஓ அப்படியா? சரி சுருளி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நுழையிற வரைக்கும் நீ அங்க இருந்தியா? ஆமா, அங்கதான் இருந்தேன். போய் சொல்றியாடா? சுருளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை. அதுக்கு முன்னாடியே மர்டர் ஆயிருக்கா. அந்த கொலையை பண்ணதே நீதான். சார் சார், நான் அவளை தொடக்கூட இல்லை சார். அந்த ட்ரக் டிரைவர் அப்புறம் அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் ரேப் பண்ணாங்க. இதை சொன்னது அவதான். நான் எதுவும் பண்ணல சார். உன் கதையில எவ்வளவு உண்மை இருக்குன்னு நாங்க கண்டுபிடிப்போம். இவனை உள்ள பிடிச்சு தள்ளுங்க. சுருளியோட நகத்துல எந்த ஸ்கின் ட்ரெஸ்ஸஸ் கிடைச்சதோ இவன் டிஎன்ஏயோட மேட்ச் பண்ணி பாருங்க. அதோட இவன் ட்ரக் டிரைவர் கதையை வேற சொல்றான். அதை கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணு. ஒருவேளை இந்த ட்ரக் டிரைவர் கூட இந்த ரேப்பை பண்ணியிருக்கலாம். அதோட அந்த பழைய கிணத்துல இருந்து நம்ம ஸ்டேஷன் வரைக்கும் எவ்வளோ தாபா டீ ஸ்டால் இருக்கோ, இல்ல ட்ரக் வந்து நிற்கிற ஸ்பாட் இருக்கோ அங்க செக் பண்ணு. சார், பழைய கிணறுல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டா அதுக்கு நடுவில் என் டீ கடை தான் இருக்கு. இந்த லோக்கல் டிரைவர்ஸ் எல்லாரும் எப்பவும் டீ குடிக்கிறதுக்காக என் கடையில தான் வந்து உட்காருவோம். 5ஆம் தேதி நைட்டு 6ஆம் தேதி மார்னிங் யாரோட ட்ரக் எல்லாம் வந்தது அதை சொல்ல முடியுமா? சார், அன்னைக்கு நைட்டு வந்து 2-3 ட்ரக் வந்தது. அன்னைக்கு இங்க ஏதாவது பொண்ணை பாத்தியா? ஒரு 16 வயசு இருக்கலாம். பொண்ணா? ஒரு ட்ரக்கில் ஒரு பொண்ணு ஏறினதை நான் பார்த்தேன். அவ எந்த ட்ரக்ல ஏறினான்னு நீ பாத்தியா? இல்லை சார், என்னால் அந்த அளவுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த 3 பேரையும் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த 3 பேரும் அடிக்கடி டீ குடிக்க என் கடைக்கு வருவாங்க. அவங்க பேர் ஷம்பு, சோனு, பப்ளு. அவங்க லோக்கல் ஆளுங்களா என்ன? இல்லை சார், லோக்கல் ஆளுங்க கிடையாது. அதில் சம்பு தான் நம்ம ஊர் ஆளு. அந்த ஷம்பு எங்க இருப்பான்? வணக்கம் சார், என் பேர் தான் சம்பவம். அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு ஓன் ட்ரக்ல வந்தாலாம். ஆமா சார், நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டிக்குள்ள இருக்கிற சீட்டு பக்கத்திலேயே படுத்துக்கிறத நான் பார்த்தேன். ஏய், நீ யாருமா? அங்கிள் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட தப்பா நடந்துக்கிட்டாங்க.
நான் கோமதி நகர்ல தான் இருக்கேன். என்ன ப்ளீஸ் அது வரைக்கும் விட்டுருங்க. அது முடியாதுமா, ஏற்கனவே லேட் ஆகுது. கோமதி நகர்னா நான் பின்னாடி போகணும். நான் சரக்கு ஏத்திட்டு டெல்லி போறேன். சரியா? நீ வேற வண்டியை பாத்துக்கோ. சரியா? எனக்கும் டெல்லி போக வேண்டிய வேலை இருந்துச்சு. நானும் நேத்து தான் போயிட்டு வந்தேன். எல்லா செக் போஸ்டோட ரசீதும் இருக்கு. நீங்க வேணா பாருங்க. எடுத்துட்டு வா சார். இப்ப காட்டுறேன் சார். இத பாருங்க, எல்லா ரசீதும் இருக்கு. சார், சுருளியோட நகத்துல ஸ்கின் ட்ரேசஸ் கிடைச்சது. அமித், பங்கஜ், கிரீஷ், ஷம்பு யார் கூடயும் மேட்ச் ஆகல. ஷம்புவோட ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தேன். அவன் உண்மையா தான் சொல்றான். அவன் டெல்லிக்கு தான் போயிருக்கான். அதுவும் அவன் சொன்ன ரூட்ல தான் போயிருக்கான். அங்க இருக்கிற எல்லா செக் போஸ்ட்லயும் அங்க இருக்கிற சிசிடிவில கேப்சர் ஆயிருக்கு. ஆனா கேள்வி இன்னும் அங்கேயே தானே நிக்குது. அந்த 3வது ரேபிஸ்ட் யாரு? காண்டமை யூஸ் பண்ணி ரேப் பண்ணது யாரு? அப்புறம் கொலையும் பண்ணியிருக்கான். 3வது ரேபிஸ்ட் கிரீஷா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய மனைவி அவனுடைய கேரக்டரை பத்தி சொன்னாங்கல்ல. நான் பெயில் எடுக்க மாட்டேன். யாரையும் பெயில் எடுக்கவும் விட மாட்டேன். நீ ஜெயில இருக்க பாரு, இதுதான் உனக்கு சரியான இடம். என்கிட்ட போய் சொன்னல, ஓவர் டைம்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூத்தடிச்சிருக்கேல, அதுவும் சின்ன பொண்ணு கூட. நான் எதுவும் பண்ணல. ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே இருந்திருக்கிறான். அப்புறம் இதை தாண்டி சுருளியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் ஸ்டேஷனுக்கு வெளியில இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு பார்த்தா சுருளியோட ரேப் நடந்ததுக்கு அப்புறம் அவ கிரீஸ் கிட்ட இருந்து ஓடி அவ தன்னுடைய அம்மா கிட்ட வந்திருக்கணும். அப்பதான் அவங்க ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. சுரேஷ், என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்க, அப்புறம் அந்த ட்ரக் அங்கிள் என் கூட. இவங்க கிட்ட இருந்து தானே நான் உன்னை காப்பாத்த நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உன் கூட. ஆனா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மறைச்சதுக்கு என்ன பிரயோஜனம்? கடைசியா இது நடந்துடுச்சுல. மக்களுக்கு நான் எப்படி முகத்தை காமிப்பேன்? இந்த கேஸ்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்ததோ அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஷர்மா, சுருளியோட கேஸ்ல நகத்துல இருக்கிற ஸ்கின் ட்ரேசஸ் இருந்துச்சுல்ல, அது அவங்க அம்மா டிஎன்ஏயோட மேட்ச் பண்ணு. சார், தீரஜை டெல்லியில பிடிச்சிட்டாங்க. லோக்கல் போலீஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஈவினிங் வந்துருவான். தீரஜ் கண்ணா, ஜனவரி 5 அன்னைக்கு நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சு டீட்டெயிலா சொல்லு. பயப்படாம சொல்லு. எனக்கு என் வளர்ப்பு அம்மா தொல்லை தாங்க முடியல சார். அதனால ஓடி போக பிளான் போட்டேன். அன்னைக்கு நான் சந்தைக்கு போனப்போ ஷம்பு ட்ரக் டிரைவர் யார்கிட்டயோ பேசுறத நான் பார்த்தேன் சார். டெல்லிக்கு போறேன். அன்னைக்கு நைட்டு அவர் சரக்கு ஏத்திட்டு டெல்லிக்கு போறாரு சார். நீ அந்த ட்ரக்ல ஏறிட்டியா? இல்ல, அன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்ப லேட் ஆயிடுச்சு சார். எப்ப நான் அந்த இடத்துக்கு போனேனோ அதுக்குள்ள ஷம்பு ட்ரக் டிரைவர் போயிட்டாரு. அதனால நான் வேற ட்ரக்கை பிடிச்சேன். நாங்க அதெல்லாம் எடுத்துட்டோம். நீ 4ஆம் தேதி காலையில 5 மணிக்கு லால் சவுக்ல இருந்து அந்த ட்ரக்குக்கு மாறிட்ட. ஆனா நீ வீட்ல இருந்து 5th ஜனவரி 11:30 மணிக்கு கிளம்பி இருக்கிற. அந்த 6 மணி நேரம் நீ என்ன பண்ண? என்கிட்ட காசு இல்ல சார். அதனால இங்க அங்கன்னு ட்ரக்கை தேடிட்டு இருந்தேன். அப்படியே நடந்து நடந்து லால் சவுக் போயிட்டேன். அங்கிருந்து இன்னொரு ட்ரக் பிடிச்சேன். தீரஜ், தீரஜ், நீ வந்துட்டியா கண்ணா? இங்க பாருப்பா, என்ன மன்னிச்சிடு. அம்மா இனிமே உன்னை அடிக்கவே மாட்டேன்டா செல்லோ. இப்படி நடந்துக்கிறது நல்லதில்ல. மறுபடியும் கம்ப்ளைண்ட் வந்தா நீங்க அடிச்ச விஷயங்களுக்கு தெரிஞ்சா டைரக்டா ஆக்ஷன் எடுப்போம். ஓகே சார். சரி, இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா சார்? இப்ப இல்ல, மெடிக்கல் செக்அப் பண்ணணும். பூஜா, தீரஜ் இப்போ ஒரு விஷயத்த சொன்னா அதுவே குழப்புது. சம்திங் மிஸ்ஸிங். ஷர்மா, சுருளியோட நகத்துல ஸ்கின் ட்ரேசஸ் கிடைச்சது இல்ல, அதை தீரஜோட டிஎன்ஏயோட மேட்ச் பண்ணு. அதோட ட்ரக் டிரைவரை பத்தி ஒரு கதை சொன்னானே, அதையும் கிராஸ் செக் பண்ணு. ஓகே சார். சார், தீரஜ் நம்ம கிட்ட சொன்ன கதை எல்லாமே போய். மார்க்கெட்ல ஷம்பு ட்ரக் கிளம்பும் போது அங்கிருந்த லேபர் தீரஜ் ட்ரக்ல ஏறுறத பார்த்திருக்கான். அப்புறம் சார், ஷம்பு சொன்ன மாதிரி கோடவுன்ல சரக்கை ஏத்திட்டு 1 மணிக்கு ஹைவே வந்திருக்கான். 1:30 மணிக்கு தாபால இருந்திருக்கான். 1:45 மணிக்கு சுருளிய கீழே இறக்கி விட்டுட்டு போயிருக்கான். இந்த மொத்த நேரமும் சூரஜ் ட்ரக்லயே தான் இருந்திருக்கான். அவன் நம்ம கிட்ட ஒரு கதை சொன்னானே, லால் சக் பூரா நடந்த அங்கிருந்து இன்னொரு ட்ரக் பிடிச்சி டெல்லி போனேன்னு. பூரா கதையும் போய். சார், டிஎன்ஏ ரிப்போர்ட்.
அது உன்னுடைய ஸ்கின் ட்ரேசஸ் தான் சுருளியோட நகத்துல இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. இதோ பாருப்பா, வாயை மூடிட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது. டயத்தை வேஸ்ட் பண்ணாத, ஆரம்பிச்சிரு. சொல்லு. நாங்க 2 பேரும் சீக்கிரட்டை வெளியே சொல்லிக்க கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணோம். அவ பொண்ணுங்கிற விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்லல சார். என் வளர்ப்பு தாய்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே போறதையும் அவ யாருக்கிட்டையும் சொல்லல. ஆனா அன்னைக்கு கிரிக்கெட் விளையாண்டதுக்காக அம்மா என்ன அடிச்சப்ப நான் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நான் டெல்லிக்கு ஓடி போற விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டேன். அதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணியிருந்தேன். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சுருளி என் வீட்டுக்கு வந்தா. என் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. ஆண்டி, இன்னைக்கு ராத்திரி தீரஜ் ஓடி போக போறான். அவன் என் வீட்டை விட்டு வெளியே வர்றதை நான் பார்த்தேன். அதே நேரத்தில் எங்க அம்மா என்ன போட்டு அடிச்சாங்க, ரூம்லுக்கு வச்சு அடைச்சாங்க சார். அதனால சுருளி மேல கோவம் வந்தது. அதனால நீ அந்த விஷயத்த அமித் பங்கஜ் 2 பேர்கிட்டையும் சொல்லியிருக்க. நான் சத்தியமா சொல்றேன், அவங்க இப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது சார். எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணணும் அப்படி மட்டும்தான் நினைச்சேன். எப்ப என் தங்கச்சி சாப்பாடு கொடுத்தாலோ அந்த கேப்ல நான் வாஷ்ரூம் போறேன்னு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். நேரா மார்க்கெட்டுக்கு போய் ஷம்பு ட்ரக்ல ஏறிட்டேன். எப்ப சுருளி சம்பு கிட்ட ஹெல்ப் கேட்டு ட்ரக்ல ஏறினாலோ இப்ப நீ அந்த ட்ரக்ல தானே இருந்த. ஆமா. சரி. ஷம்பு அவளை ட்ரக்ல ஏத்திக்கிட்டான். வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொன்னான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஆள் இல்லாத ரோட்ல அவன் ட்ரக்கை நிறுத்தினான். நாம எங்க எதுக்கு வந்தோம்? ஒண்ணும் இல்ல, மூடு வந்துருச்சு. நீங்க என்ன பண்றீங்க? அப்புறம் என்னாச்சு? எப்போ ஷம்பு ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிச்சானோ சுருளி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. அவன் ஒரு காரை நிப்பாட்டி அதுல ஏறி போயிட்டான். அப்போ ஷம்பு பயந்து போயிட்டான். அவன் காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அதுக்கப்புறம் காரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம் திரும்பிச்சு. ஷம்பு பயந்து போயிட்டான். அவன் யூ-டர்ன் எடுத்துட்டான். அப்புறம் நான் ட்ரக்ல இருந்து இறங்கிட்டேன் சார். நான் சுருளி கிட்ட போய் பேசினேன். நான் ஒரு பொண்ணுன்னு நீ அவங்க கிட்ட சொன்னல, அவங்க என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க. நீ மட்டும் என்ன சாதாரண ஆளா? நான் வீட்டை விட்டு ஓடி போறேன்னு எங்க அம்மா கிட்ட சொன்னல. சொன்னேன். ஏன்னா நீ தப்பு பண்ணிட்டு இருந்த. டெல்லிக்கு போயிட்டு எப்படி இருப்ப? உன்னை பத்தி எனக்கு கவலை இருந்தது, அதனாலதான் சொன்னேன். நான் ஏதாவது பண்ணிருப்பேன். உன் கூட ஃப்ரெண்டா இருந்ததே தப்பு. நீ அதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லாதவ. நீ உன் புத்திய காட்டிட்ட. பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான். என் நம்பிக்கையை நீ குலைச்ச. உன்னை நான் விட மாட்டேன். ஓ நல்லதுக்காகத்தான் சுருளி உங்க அப்பா அம்மா கிட்ட இதை சொல்லியிருக்கா. அவ உன்னை ஏமாத்தல. ஆனா நீதான் அவளை ஏமாத்திருக்க. ஏமாத்த மட்டும் செய்யல, உயிரையும் பறிச்சிருக்க. இவனை ஜூனல் ஜெயிலுக்கு அனுப்புங்க. சுருளி நல்லதுதான் பண்ண நினைச்சா. ஆனா தீரஜ் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அவளை பழிவாங்கணுங்கிற எண்ணத்துல சூரஜ் நண்பர்கள் கிட்ட எல்லா விஷயத்தையும் அவளை பத்தி சொன்னான். தீரஜ் செஞ்சது அப்பாவித்தனமா பழிவாங்க நோக்கமான்னு தெரியாது. ஆனா அங்க இருந்துதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. சுருளி கேங் ரேப் செய்யப்பட்டா, கொலை செய்யப்பட்டா. தீரஜோட வாக்குமூலத்தை வச்சு போலீஸ் ஷம்புவை பிடிச்சாங்க. அவனும் அவளை ரேப் பண்ணதா ஒத்துக்கிட்டான். ஆனா கிரீஷ் உண்மையிலேயே அவளுக்கு உதவி செய்ய வந்தவன். போலீஸ் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு பெண்ணோட கொலை கேஸ போலீஸ்காரங்க சால்வ் பண்ணாங்க. ஒரு தாய் தன்னோட பொண்ணை மத்தவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு காலம் முழுக்க பையனா வாழ சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. ஆனா நடந்தது என்ன? அவங்க செஞ்ச தப்பு என்ன? அதாவது சொசைட்டி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தன்னோட பொண்ணை பையனா வளர்க்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கு பதிலா அவங்க அந்த பொண்ணை தகுதியானவளா மாத்தி இருக்கணும். அவளுக்கு தைரியத்தை ஊட்டி இருக்கணும். சமுதாயத்துல பிரச்சனைய தனியா எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி இருக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு வாழக்கூடிய தத்துவத்தை நாம தான் சொல்லி கொடுத்தாகணும். அவங்க பயத்திலேயே வாழக்கூடாது. குறிப்பா வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதாவது பெண்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சொசைட்டில ஆணும் பெண்ணும் சமங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவளங்க. ஒரு நல்ல சமூகம் உருவாகும்ன்ற நம்பிக்கையில நான் உங்க திவ்யங்கா திரிபாட்டி தஹியா உங்ககிட்ட இருந்து விடைபெற மீண்டும் சந்திக்கலாம் ஒரு புது அத்தியாயத்தோட. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க கிரைம் பெட்ரோல். எச்சரிக்கை, விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.